Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆம் வாலிப பிள்ளைகளே, அவருடைய பார்வைக்கு நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் எப்படி நம்மை பார்க்கிறார்? நம்மை ஒரு ராஜாவாய், அவருடைய புத்திரராய் நம்மை பார்க்கிறார். வாலிப பிள்ளைகளே, அவருடைய பார்வைக்கு கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு அவருடைய சுபாவம் வேணும் இல்லையா? நம்ம நேர்த்தியான பாதைகளை நடக்கணும், அவருக்கு பிரியமான பாதையில் நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையற்ற நிலை இருக்கக்கூடாது, நேர்மையான வாழ்க்கை வேண்டும், எந்த விதமான பாவ செயல்களும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருடைய பார்வையில் கனம். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய கர்த்தரை போல நம்மை மாற வேண்டுமானால் அனுதினமும் அவருடைய பார்வைக்கு நம்ம கனம் பெற்றவர்களாய் காணப்பட நம்ம பிரயாசப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகளே, மனுஷுடைய அகந்தே அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனுக்கோ கனமடைவான். ஆம் வாலிப பிள்ளைகளே, நம்மளுடைய அகந்தைகள், பெருமைகள், மற்றவர்களை எடுத்திருந்து பேசுகிற விதங்கள், கட்ட வார்த்தை பேசுகிற விதங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதா இருந்தாலும் சரி வாலிப பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் வாங்க. இது கடைசி காலம். அவருடைய பார்வையில் நாம் கனமுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரிடத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் மன்றாடுவோம். வாலிப பிள்ளைகளே, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிக்கோடரோ கனவீனத்தை அடைவார்கள். ராஜால பாருங்க, ஒரு ராஜாவை நம்ம ஒரு ராஜான்னு சொல்றோம்னா அவருக்கு இருக்கிறதே அந்த கிரீடம். அந்த கிரீடத்தை போட்டுட்டு அவர் வெற்றி நடை போட்டுட்டு வந்தாதான் அவர் ராஜாவா நம்ம அங்கீகரிப்போம். அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் முள் கிரீடத்தை சுமந்து கொண்டார். வாலிப பிள்ளைகளே, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். வாலிப பிள்ளைகளே, அவர் கனமடைந்தார். வாலிப பிள்ளைகளே, அவருக்காக அவர் நம்மையும் அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். நீங்களும் என் பார்வைக்கு அருமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அநேக விதங்களில் ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஏழைகளுக்கு இறங்குகிறது மூலமாய், திக்கற்றவர்களை ஆதரிப்பதன் மூலமாய், நம்ம சாதாரணமாக நடந்து போகும்பொழுது அநேகருக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்றதன் மூலமாய், நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா, உங்கள் கூட சக ஊழியர்களோடு ஒரு ஹெல்ப்பு, நோட்ஸ் கேட்குறாங்களா ஒரு ஹெல்ப்பு, இல்லைனா ஃபீஸ் கட்ட முடியலன்னு இருக்கப்பட்டவங்க ஃபீஸ் கட்டுறாங்களா அப்படி ஒரு ஹெல்ப்பு, இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப்பு, தரித்திரர்களை ஏழைகளை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா அப்படிப்பட்ட ஹெல்ப், இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவான். ஞானவான் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஹல்லேலூயா. அத்தி மரத்தை காக்கிறவன் தன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். வேலை ஸ்தலங்களில் உண்மை உத்தவமா இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, எஸ்அப்பா, இந்த அதிகாலை வேலைக்காய்மை நன்றோடுமை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எஸ்அப்பா அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு கனம் பெற்றவர்களாய் காணப்பட எங்களை ஆண்டவரே நீங்கள் நேர்த்தியான பாதைகளில் நடத்துங்க. எங்களால் முடியாது, மாம்சம் பலவீனது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. எஸ்அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சமர்ப்பிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், ஆண்டவரே வியாதிஸ்தர்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, நீரே மகிமைப்படுங்க, தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சிங்க சுவாமி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். துதிக நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் a blessed day. Bye.